இன்னைக்கு என்ன மில்க் ஷேக் பண்ண போறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்த நட்ஸ் மில்க் ஷேக். கோகோனட் பேர் என்ன? நட்ஸ் மில்க் ஷேக் மேம். ஓகே ஓகே, காட்டுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு காட்டுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் என்ன? இருங்க இருங்க. ஓகே, பனானா, தேங்காய் துருவல், டேட்ஸ், ஃபிக் அத்திப்பழம், பாதாம், அப்புறம் என்ன நட்ஸ் இருக்கு இது? எது மேம்? இதுவா? ஆ ஆ வேர்க்கடலை மேம். ஓகே ஓகே, ஆ ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் ஹனி. அது என்னது? ஹனியா? ஹனி. ஆ சரி, எஸ் ஓகே, மேம். சூப்பர். டேட்ஸு ப்ளஸ் அதோட எல்லாம் கலந்த ஒரு இது. ஓகே ஓகே, இதை blend பண்ணிடலாமா? ஓகே மேம். பண்றது இந்த பண்றது ஒண்ணுடா. ஓகே, ஓகே, ஹெல்த்தியான கிரவுண்ட்நட் மில்க் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சோண்டு வேர்க்கடலை, வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தேன், முந்திரி, பாதாம், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எனர்ஜியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, மசில்ஸ்க்கு நல்ல எனர்ஜியை தரக்கூடியது, ஹெல்தி ஃபேட்ஸ், இது ப்ரோட்டீன் ரிச் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். ஸ்டொமக்கை நல்லா ஃபில்லிங் பண்ணக்கூடிய ஒரு மில்க் ஷேக். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஈவினிங்க்கும் உகுந்த ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். இதில் நம்ம வாழைப்பழத்துக்கு பதிலாக முலாம்பழம், அதாவது மஸ்க் மெலான்னு சொல்லுவோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீத்தாப்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நிலக்கடலையோட நம்ம ஏதாவது ஒரு பழத்தை ஆட் பண்ணாலும் கூட நமக்கு நல்லது தான். ஸோ நம்மளே நம்ம க்ரியேட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா எதை இதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம சேர்த்தா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளே திங்க் பண்ணலாம், கிட்ஸே திங்க் பண்ணலாம். முக்கால்வாசி நம்ம புளிப்பு பழங்களை ஆட் பண்ணாமல் ஸ்வீட் நிறைஞ்ச பழங்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஸ்வீட் உள்ள பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? சொல்கிறீங்களா? ஆ சூப்பர், வெரி குட். ஆ சப்போட்டா. இன்னொரு பழம்? கொய்யா. நல்ல ஸ்வீட் உள்ளதா? ஆ கரெக்டு. இது எல்லாமே ஸ்வீட் உள்ளதா நம்ம மில்க் ஷேக்குக்கு கொண்டு வரணும், அதுதான் மெயின். ஸோ நிலக்கடலையோட பனானா இல்லைன்னா மஸ்க் மெலான், சீத்தாப்பழம், சப்போட்டா, பாப்பா சொன்ன மாதிரி மாம்பழம் சூப்பராக சொன்னா, அதுக்கப்புறம் கொய்யா, ஜாக் ஃப்ரூட் சொல்லியிருந்தா. ஸோ இது எல்லாமே இந்த பழங்களில் ஏதாவது ஒரு பழத்தை கொண்டு வந்து அதோடு சேர்த்து இந்த ப்ரோட்டீன் நிறைஞ்ச நட்ஸு, அந்த கிரவுண்ட்நட்டாக இருக்கட்டும், இந்த கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா மில்க் ஷேக் நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம இஷ்டம், நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழத்தை ஆட் பண்ணி ஒரு ப்ரோட்டீனுக்கு நம்ம இத்தனை நட்ஸையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவை மிக்க ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வச்சுருந்தோன்னா ஐஸ்கிரீமை வச்சு நம்ம சாப்பிட்றோன்னா ஈஸியாக சூப்பர். அதே மாதிரி இந்த டெக்கரேஷனுக்கு இந்த கிளாஸில் கடைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாக்லேட் வழிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நம்மளும் கொக்கோ பவுடரை நம்ம கலந்து நம்ம கிளாஸில் உள்ளே அப்படியே
சொட்டு சொட்டா வடிகிற மாதிரி வச்சு நம்ம அதில் இந்த மில்க் ஷேக்கை ஊற்றி குடித்தோன்னாலும் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, வேறு யார் ரெடியாக இருக்கீங்க அடுத்து? ஓகே ஓகே, ரெடி பண்ணிட்டு வந்தாச்சா? இப்போ கிரவுண்ட்நட் மில்க் ஷேக் ரெடி. காட்டுங்க பார்க்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. சூப்பர். வாவ், டெக்கரேஷனுக்கு பாதாம், டேட்ஸ் இல்லை ஃபிக், அந்த அத்திப்பழம் இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் குங்குமப்பூலாம் போட்டு கூட நம்ம குடிக்கலாம். இப்போ நீங்கள் குடிச்சு பாருங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்களே செஞ்சு நீங்களே குடிக்கும்போது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? சூப்பர், வெரி குட், தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.